நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, என்ன மாரி செட்டப்ல இருக்குங்கிறத கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதில டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நான் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல சொல்லியிருக்க மாரியே கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. பட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இன்னும் க்ளோஸ் வைக்கல, இன்னும் பிரேக் ஆகல. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் நல்லா க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு, ஃபெயில் ஆகாம இருக்கு அப்டின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,300 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே வந்து இன்னைக்கு நடந்த மாரியே மறுபடியும் நடக்குமா அப்டிங்கிறது தெரியாது. பட் நடக்கணும் அப்டின்னா, இது கீழ சஸ்டெயின் ஆகணும். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? பார்ப்போம். இப்ப மார்க்கெட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? டவுன் ஆகறதுக்கு அல்லது ஏதாவது ரிவர்சல் கால் ஆப்ஷன் போக வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நம்ம கரெக்ட்டா சொல்லப்போனா, அ எப்ப வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் நம்ம குடுத்ததோ, இந்த ரேஞ்சுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி குடுத்தோம். ஸோ இங்கிருந்து நம்ம இப்போ வரைக்கும் ஹோல்டிங்க கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதாவது புட் ஆப்ஷன வந்து கிட்டத்தட்ட வந்து 25,000க்கு கிட்ட நியரஸ்ட்டா நம்ம எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்பயும் ஹோல்டிங்ல தான் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 23,980 இந்த 23,950க்கே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆயிருக்கு. பட் இன்னமும் நம்ம ஹோல்டிங்ல தான் வச்சிருக்கோம். இப்ப கன்டின்யூ ஆகுங்கிற ஒரு இதில தான் வச்சிருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிவர்சல் சிக்னலும் மார்க்கெட் குடுக்கல. ஆனா புல் பேக் ஆகலாம். மேபி வந்து மார்க்கெட் இப்படியே ஃபால் ஆகும்ன்ற கட்டாயம்லாம் கிடையாது. மேபி புல் பேக் ஆகிட்டு அதன் பிறகு கூட ஃபால் ஆகலாம். பட் அது எங்க, எப்படி நடக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து நியரஸ்ட்டா டே சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை டே லோ பிரேக் பண்ணி நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 23,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம ஒருவேளை இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆனா மட்டும் எடுக்கலாம். அதர்வைஸ் ஹோல்டிங் மட்டும் வச்சுட்டு இன்ட்ராடே மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர் வந்தா மட்டும் நம்ம என்ட்ரி குடுக்கறது நல்ல விஷயம். அ கால் ஆப்ஷனுக்கு போகணும்னா, அது வந்து அகைன் ஒரு மல்டிபிள் செட்டப் நடக்கணும். அது நடந்தா தான் கால் ஆப்ஷனுக்கு போக முடியுமே தவிர, கால் ஆப்ஷனுக்கு போறதுக்கான சான்சஸ் இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல. ஸோ அது என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ்ல பார்த்து செக் பண்ணிட்டு, நான் டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போயிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட வீடியோல லிங்க் குடுத்துருக்கேன். போய் தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகறதுக்கு ரெடியா இருக்கு. பட் இந்த டே சப்போர்ட்ல இருக்கறனால, மேபி மார்க்கெட் புல் பேக் ஆயிட்டும் ஃபால் ஆகலாம். அல்லது டைரக்ட்டா ஃபால் ஆகலாம். அந்த எந்த மாதிரி, எந்த ரேஞ்சுல நமக்கு என்ன நடந்து ட்ரேட் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல ஸோ கிட்டத்தட்ட வந்து பியரிஷ் ஃபிளாக் ஸ்ட்ரக்சர்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேள நாளைக்கு இந்த இடத்துல பியரிஷ் ஃபிளாக் ஸ்ட்ரக்சர் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா, அகைன் ஒன் மோர் ட்ராப் இருக்கலாம். ஓகேவா? அது நடக்குதா, நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம லைவ்ல தான் அப்டேட் பண்ண முடியும். லைவ்ல தான் செக் பண்ண முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிலும் என்ன மாரியான வியூல இருக்கு அப்படிங்கிறத டைம் டூ டைம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து அப்டேட்டும் பண்ண முடியும். அதனால டெலகிராம் சேனல்ல தான் எல்லா விஷயமும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் குடுக்க போறோம். அதனால தேவைப்படுறவங்க போய் டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து அகைன் ஒன் மோர் ஃபால் இருக்கா? அல்லது புல் பேக் ஆயிட்டு ஃபால் ஆகுதா? அல்லது கால் ஆப்ஷனுக்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணுங்க. நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.